மானட மயிலாட ஷூட்டிங்கில் முதல்ல கீக்கியை வந்து தொகுப்பாளினியே சந்தித்த சாந்தனு பார்த்தவொடனே அவங்க மேலே காதல் வயப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ரொம்ப காலம் வந்து நண்பர்களாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே 2 பேருமே வந்து அவங்க காதலை மறைக்க முடியாமல் சாந்தனு போய் டைரெக்டாக வந்து கிட்ட நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே ஓகே சொல்லாமல் கொஞ்ச நாள் அலைய விட்டுருக்காங்க கீக்கி. அந்த டைமில் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கரம் பிடிக்கிறதுக்காக சாந்தனு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ நடக்கும்போது தான் இல்லை நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்து பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது பழைய நினைவுகள் அவங்களை ஒன்று சேர்க்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னிட்டாங்க. இவங்க திருமணத்தில் பாக்யராஜுக்கு உடன்பாடே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய மகன் வந்து காதலிச்சுட்டான், அவன் வந்து கரம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாரான் நம்ம பாக்யராஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணத்திற்கு தளபதி விஜய் தான் வந்து தாலி கட்டணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று விஜய்க்கு ஃபோன் பண்ணி